ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே, உங்கள் தமிழ் ரைடர். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கைஸ், அப்படியே கையோட கையாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்ன இது இருக்கோ, நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் நம்ம புது ஜிக்ஸர் SF தான் பார்க்க போகிறோம். இந்த SF வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது சேம் 250cc இருக்க அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்டெப்த்தில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Suzuki Gixxer SF 150. ஸோ நீங்கள் இந்த வண்டி ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டிசைன். இந்த வண்டியோட டிசைன் வந்து ஃபுல்லுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியோட டிசைன் வந்து அதோட பெரிய அண்ணன் GSXR 1000 கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு. வண்டியோட ஹெட்லைட்டை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வண்டியோட டிசைன் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னு. இதுக்கு முன்னாடி இருந்த SF-ஐ விட இந்த வண்டியில் டிசைன் ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட டிசைன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இந்த டெயில் லைட்டும் இந்த ஹெட்லைட்டும் மட்டும்தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம். அது மாதிரி அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டி கம்ப்யூட்டருக்குன்னு விட்ட வண்டியில் இது ஒரு நல்ல டிசைன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது, நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட டிசைன், இந்த வண்டி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மாதிரி குழன்னு இருந்திருக்கும். ஆனால் இந்த வண்டியோட டிசைன் பார்த்திங்கன்னா ஷார்ப் அண்ட் ஸ்லீக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே காற்றை பிரிச்சுட்டு போகிற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் டிசைனில் ஒரு மாற்றம் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப் டைப்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது கூட டியூவல் போர்ட் எக்ஸாஸ்ட் தான். அண்ட் இந்த வண்டியோட டிசைன்னால இந்த வண்டிக்கு வந்து வெயிட்டில் ஒரு 7 கிலோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால பவர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த வண்டியோட பழைய ஜிக்ஸர் SF-ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா, பழைய ஜிக்ஸர் SF வந்து 14.6 HP ஜென்ரேட் பண்ணிச்சு பவர். ஆனால் இந்த வண்டி வந்து 13.9 HP தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 154.9 cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். 13.9 bhp at 8000 RPM ஜென்ரேட் பண்ணுது பவர். டார்க் பார்த்தீங்கன்னா 14 Nm at 6000 RPM. இந்த வண்டிக்கு வந்து 2 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி R15 அதெல்லாம் கூட 150 தான். ஆனால் 4 வால்வ் இன்ஜின், அதனால தான் அந்த வண்டி வந்து 150 எல்லாம் போகுது. இந்த வண்டி வந்து 2 வால்வ்ன்றதுனால இது வந்து சிட்டி கம்யூட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதிகமாக நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் அடிக்க முடியாது. அதனால மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் இந்த வண்டிக்கு வந்து கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு இல்லை, லிக்விட் கூலிங் இல்லை. இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க. ஓகே, சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நான் இது எங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க வண்டி. இன்னும் இந்த வண்டி இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் அப்ரூவல் வாங்கலை, ஆனாலும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் வேறு. அதனால் எனக்கு இந்த வண்டி ரொம்ப டிசைன் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. பிரேக்கிங் தான் எனக்கு பிரேக்கிங் ஸ்பாஞ்சியாக இருக்குது. மற்றபடி இன்ஜின் செம்ம சாஃப்ட்டுங்க. மைலேஜ் கூட நல்லா இருக்குது இந்த வண்டி. இது RN ஓகே அவ்வளோ சிறப்பாக இல்லை, பல்சர் மாதிரிலாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஸோ ABS இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக்கு வெரி நிம்பிளாக இருக்குது வண்டி. ஆனால் எனக்கு அந்த எட்ஜஸ்ட்டில் டயர் போகும்போது தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது, ஸ்லிப்பாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா புது டயராக கொஞ்சம் ஹீட்டப் ஆனால் தான் வண்டி நல்லாயிருக்கு. குவாலிட்டி சான்ஸ் இல்லை, பயங்கரம். ஸோ இந்த வண்டி இன்னும் மினரல் ஆயிலில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இன்னும் ஸ்பீடோமீட்டர் கூட அன்லாக் பண்ணல. நல்ல இது ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டி. ரொம்ப ஒரு மாதிரி பெரிய வண்டி மாதிரி தான் இருக்குது. இந்த RC கூட 200 சீரீஸில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் 155 கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல இது ஆப்ஷனு. ஸ்பீடோமீட்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நான் தான் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் ஓட்டுறேனே போல், செம்ம வண்டி. விண்ட்ஸ்க்ரீன் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. சவுண்ட் நல்லா இருக்கு வண்டி. இது வாவ், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் 1,34,000 இந்த வண்டி ஆன் ரோடில். இந்த வண்டி நீங்கள் 1,34,000க்கு செம்ம வருத்துன்னு சொல்லணும். ஒரு காசுமே வருத்துன்னு சொல்லலாம். இதில் நீங்கள் போடுற ஒரு ரூபாவுமே ரொம்ப வருத்துன்னு சொல்லுவேன் நான். இதில் பயங்கரமாக இருக்குது வண்டி. இந்த வண்டி சூப்பர் ஸ்போர்ட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஆனால் கிளிப்பான்ஸ் வந்து வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா வலிக்காது நான் சொல்லுவேன். செம்ம கம்ஃபர்டபுள் பொசிஷனு. ஒரு நீங்கள் 250cc இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஒரு CBR 250 செம்ம காம்படிஷனுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாமா இல்லை ஃபேஸர் அது மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டால் ஃபேஸர் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. ஆனால் ஃபேஸர் கம்பேர் பண்ணால் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஒரு வேர்த் வண்டி சொல்லலாம், தைரியமாக எடுக்கலாம். சஸ்பென்ஷனு செம்ம சாஃப்ட்டு. டிராஃபிக்கில் தான் இந்த வண்டி எதுவுமே தெரியல, ஹீட்டெல்லாம் எனக்கு அதிகமாக தெரில. இப்போது இந்த வண்டியோட ஹெட்லைட்டு தான் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே GSXR மாதிரியே கொடுத்துருக்காங்க, 1000cc வண்டி மாதிரியும். வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். SF-லேருந்து இந்த வண்டிக்கு, அதாவது பழைய மாடலேருந்து புது மாடலுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸுங்க ஓட்டுறதுல.
இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இந்த வண்டியோட இன்ஜின் வந்து ஒரு நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க, ரிஃபைன்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியோட கலர் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வருது. இது வந்து பிளாக் வேரியண்ட் வருது, சில்வர் வேரியண்ட் வருது. ஸோ உங்களுக்கு ஜிக்ஸர் SF250 ரிவ்யூ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவேன். ஸ்பீடோமீட்டர், இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த RPM எல்லாம் அழகாக, அந்த டிசைனிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த வண்டி வந்து ஒயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு டிஸ்பிளே இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் 44 mm கொடுத்துருக்காங்க. KTMல 43 mm இருக்கும், ஆனால் இதில் வந்து 44 mm. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது ஒரு டெலஸ்கோபிக், அது வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, இது வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ஏர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது சிட்டி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளிப்-ஆன்ஸ் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டியோட டைமென்ஷன், அதாவது லென்த் அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய பைக் மாதிரியே இருக்கும். 150cc மாதிரியே இருக்காது. இது ஒரு 250 இல்லைனா ஒரு 200cc பைக் மாதிரியே இருக்கும். ஆனால் இது இன்ஜின் வைஸில் பார்த்தா தான் இது 150 தெரியும். கம்ஃபர்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 liters டேங்க் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி, அதாவது மைலேஜ் எவ்வளோ தரும்னு கேட்டிங்கன்னா இது வண்டிக்கு வந்து ஒரு 45லேருந்து ஒரு 60க்குள்ளே எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் எப்போவுமே ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஞ்ச் இருக்கும். அண்டு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 130 எதிர்பார்க்கலாம். வெள்ளூரோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ், ஆன் ரோட் ப்ரைஸ் வெள்ளூரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,33,000 ஆகுது. இந்த வண்டிக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் போய் ஷோரூமில் நியர்பை ஷோரூமில் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த இன்ஃபர்மேஷன் தருவாங்க. ஸோ இந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரே வார்த்தையில் கேட்டிங்கன்னா இந்த வண்டி வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிட்டி யூஸ்க்கு இந்த வண்டி வந்து 80% சிட்டி யூஸ் பண்ணலாம், 20% டூரிங் யூஸ் பண்ணலாம். அதாவது வீக்கெண்ட்ஸில் டூரிங் போகிறீங்க பார்த்தீங்களா, இந்த வண்டி அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.